ஹாய், சாக்லேட் லாவா கேக் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த ரெசிப்பியை பவித்ராவுக்காக நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். எனக்கு பெருசாக கேக்கெலாம் பேக் பண்ண தெரியாது. ஆனால் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்காக நான் யூடியூப் பார்த்து இந்த லாவா கேக்கை செஞ்சு கற்றுக்கிட்டேன். இந்த கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் பட்டர் போட்டு இந்த மாதிரி பட்டரை உருக்கிக்கலாம். ஒரு 1/4 கப் பட்டர் இருக்குது இதில். இந்த பட்டரோட நாம் 1 கப் மில்க் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் மில்க் அடிக்கிறீங்களோ அதுதான் அளவு. நான் இந்த கப்பில் மில்க் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இதில் தான் 1/4 டம்ளர் மெல்டட் பட்டர் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக ரீஃபண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 கப் ஜாக்ரி பவுடர் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். எந்த ப்ராப்ளமும் இருக்காது. டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் போட்டிருக்க ஜாக்ரி நல்லா கரைஞ்சிடணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ஜாக்ரி சரியாக மிக்ஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா ஜாக்ரி அங்கங்கே இருக்கும். ஸோ நல்லா இருக்காது. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் மைதா சேர்த்துக்கலாம். எல்லாமே இதே டம்ளரில் தான் நான் அளவு எடுத்திருக்கேன். இப்போ 1/4 கப் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் மெஷர்மெண்ட் 1 கப் மில்க்குக்கு 1 கப் மைதா, 1/2 கப் ஜாக்ரி பவுடர், 1/4 கப் கொக்கோ பவுடர், இவ்வளோ தான். இதோட பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, வினிகர், பட்டர் இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். எந்த க்ளம்ஸும் இல்லாமல் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுறணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு மிக்ஸ் பண்ண எல்லாமே ஒன்று சேர கலந்து வந்துடும். இந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நீங்கள் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா போட்டதுக்கப்புறம் உடனே நம்ம கேக் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடணும். இல்லை அப்படின்னா அப்படியே பபிள்ஸாக வந்துடும். பெர்ஃபெக்டான கேக் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிடைக்காது. அப்புறம் இந்த கேக் பேஸில் கொக்கோ பவுடருக்கு பதிலாக நீங்கள் மேங்கோ பல்ப் சேர்த்துக்கலாம். அப்புறம் பனானா பல்ப் சேர்த்துக்கலாம். பேஸ் மைதா, பட்டர், ஜாக்ரி பவுடர் அவ்வளோதான். அப்புறம் மிக்ஸ் பண்ணக்கூடிய பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், வினிகர், மில்க் இதுதான் பேஸ். நீங்கள் கொக்கோ பவுடர் சேர்த்தா சாக்லேட் கேக், பனானா சேர்த்திங்கன்னா பனானா கேக், மேங்கோ சேர்த்திங்கன்னா மேங்கோ கேக் அவ்வளோதான். இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பணியாரக்கல் எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் வைக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம பணியாரக்கல் எடுத்துகிட்டு அந்த பணியார குழியில் பாதி அளவுக்கு இந்த கேக் பேட்டரை ஊற்றி வச்சுக்கலாம். எல்லா குழியிலையும் கேக் பேட்டரை ஊற்றிக்கலாம். நம்ம சாக்லேட் லாவா கேக் செய்கிறோம். அதனால டார்க் சாக்லேட்டை கட் பண்ணி இந்த பேஸ்க்குள்ளே டிப் பண்ணி வைக்க போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சாக்லேட் பிடிக்காது அப்படின்னா இந்த சாக்லேட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வெறுமனே சாக்லேட் கேக் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி டார்க் சாக்லேட்டை உள்ளே டிப் பண்ணி வச்சிங்கன்னா இது லாவா கேக்காக மாறிடும். அவ்வளோதான். பெருசாக சாக்லேட் கேக்குக்கும் லாவா கேக்குக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. டார்க் சாக்லேட்டை பேட்டருக்குள்ளே ஒழிச்சு வச்சோம்னா அது லாவா கேக். ஒழிச்சு வைக்கலன்னா சாதாரண சாக்லேட் கேக். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ சைடில் இருக்கிறதெல்லாம் ஒரு டிஷ்யூ வச்சு வைப் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் வைக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரோடு சேர்த்து அப்படியே அந்த பணியாரக்கல்லை இந்த ஸ்டவ் மேலே வச்சிடணும். கரெக்டாக 5 மினிட்ஸ் தான். இந்த மாதிரி லிட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நம்மளோட கேக் இந்த மாதிரி வெந்திருக்கும். ஸோ அப்படியே ஆப்போசிட் சைடில் திருப்பி விட்டு 2 சைடும் வேக விடணும். சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் கருகாது. இல்லாட்டி கசப்பாயிடும் கேக். இப்படியே ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தோன்னா நல்லா வெந்திருக்கும் கேக். இதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வீடியோவில் எனக்கு எப்படி வருதுன்னு தெரியல. நேரில் பார்க்கும்போது அப்படி எனக்கு டெம்ப்டிங்காக இருக்குது, எப்போ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பிளேட் பண்ணியாச்சு. இதோ நம்மளோட சாக்லேட் லாவா கேக் ரெடி. இப்போ நான் உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சாக்லேட் எப்படி மெல்ட் ஆகிருக்குன்னு காட்டுறேன். எப்படி மெல்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? நான் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இதை தான் செஞ்சு கொடுத்து நான் பெரிய பேக்கரி ஓனர் மாதிரி பில்டப் பண்ணுவேன். இது ரொம்ப டேஸ்டியான ஒரு கேக். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.